Hi friends, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல RBI Assistant previous year question mains level cons பார்க்கலாம். நம்ம இன்னைக்கான first question பார்க்கலாம். A man invested P plus 800 in a scheme offering 15% simple interest for 4 years and receives P minus 320 as interest. If the man invests P minus 100 in another scheme offering 8% simple interest for 4 years, then what will be the difference interest கேட்குறாங்க. சாரி, the interest difference சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா P plus 800 வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ரைட்டா? அது எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு? 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? எத்தனை இயரு? 4 இயர். அப்போது 1 இயருக்கு 15%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் லீனியராக தான் இருக்கும். ஸோ 1 இயருக்கு 15% அப்படின்னா 4 இயருக்கு எப்படி? 4 into 15 அப்படியே மல்டிபிள் பண்ணால் வந்துடும். 4 into 15. அப்போ டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்திருக்கும்? 60% வந்திருக்கும். சரியா? டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் வந்து 60% வந்திருக்கும். அதுதான் என்னது? P minus 320 சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் தான் P minus 320. இப்போ எப்போவுமே பிரின்சிபல் என்னது? 100%. ஸோ பிரின்சிபல் 100%, இன்ட்ரெஸ்ட் 60%. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? இது மைனஸ் பண்ணால் 40% வருமா? ரிமைனிங் வந்து 40%. அப்போது இங்கேருந்து இங்கே மைனஸ் பண்ணால் 40 வர்ற மாதிரி இங்கேருந்து இங்கே மைனஸ் பண்ணணும். ஸோ இங்கேருந்து இங்கே மைனஸ் பண்ண என்ன வரும்? P minus B. ஸோ கேன்சல் ஆகிடும். 800 மைனஸ் 320. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். அப்போது 800 + 320 வரும். 1120 வரும். சரியா? 1120. ஸோ 1120ங்கிறது என்னது? 40%. அப்போ 60% எவ்வளோன்னு பார்க்கலாமா? இன்ட்ரெஸ்ட் வருமா நமக்கு? ஸோ 560 into 3. ஏன்னா இங்கே 3:2ங்கிற ரேஷியோவில் இருக்கா? 2ஆல் சால்வ் பண்ண என்ன ஆகும்? 516 ஆகுமா? அப்போ 3 into 560 என்ன வரும்? 1680 வரும். ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து 1680 அப்படின்னு சொல்லி வரும். ரைட், இது 40% தானே? 1120. அப்போ 100% எவ்வளோன்னு பார்க்கலாமா? என்ன ரேஷியோவில் இருக்குது? அதே தான், 5:2ங்கிற ரேஷியோவில் இருக்குது. 2ஆல் சால்வ் பண்ணால் அதே 560 தான் வரும். அப்போ 5 into 560 எவ்வளோன்னு பார்க்கணும். 2800 வரும். 5 into 560 எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2800. அப்போ டோட்டலாக அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு? 2800. அதுதான் என்னது? P plus 800. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, அது 100%. அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இயரையும் வச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதுனால நம்ம டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டோட பர்சன்டேஜ் பார்த்துருக்கோம். டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டோட பர்சன்டேஜ் பார்த்துருக்கோம், அது 60%. ஸோ அது என்ன வேல்யூங்கிறத கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, P minus 320 சொல்லிட்டு. அப்போ ரிமைனிங் பர்சன்டேஜ் என்ன இருக்குது? 40% இருக்குது. ஸோ 100 minus 60 40%. அப்போ P plus 800 minus P minus 320 போட்டிங்கன்னா ஃபைனலாக நமக்கு வேல்யூ 1120 வரும். இப்போது 40% தான் 1120னா 60% எவ்வளோன்னு பார்த்துருக்கோம், அதுதான் 1618 சொல்லி வந்திருக்கு. 1618 சொல்லி வந்திருக்கு. ரைட், 40% தான் 1120 அப்படின்னா 100% எவ்வளோன்னு பார்த்துருக்கோம், அதுதான் என்னது? 2800 நமக்கு வந்திருக்கு. 2800 வந்து. ரைட், இப்போது P plus 800 தான் 2800. அப்போ Pயோட வேல்யூ என்ன வரும்? Pயோட வேல்யூ 2000 வரும். ஸோ Pயோட வேல்யூ 2000 வரும். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இஃப் த மேன் இன்வெஸ்ட் P minus 100 சொல்லியிருக்காங்களா? அப்போது அகைன் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுக்குறாங்க P minus 100 இன் another scheme offering 8% simple interest for 4 years. ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி தான், இங்கே 15% 4 years பார்த்தோமா? அப்போ என்ன பண்ணோம்? நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஓவரால் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், 4 year இன்ட்டு 8% என்ன வரும்? டோட்டலாக 32% வரணும். சரிங்களா? பிரின்சிபல் என்ன சொல்லியிருக்காங்க? P minus 100 சொல்லியிருக்காங்களா? அப்போ Pயோட வேல்யூ 2000. 2000 minus 100 என்ன வரும்? 1900. ரைட், இன்ட்ரெஸ்ட் என்ன பார்த்தோம்? 32%. ஸோ 4 years 8%. ஸோ 32% இன்ட்டு 32 டிவைட் பை 100. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும்.
19 into 32. ஸோ இது என்ன எடுக்கலாம் 20 into 32 minus 1 into 32 எடுக்கலாம். 20 into 32 என்ன வரும் 640 வருமா, minus 32 போட்டிங்கன்னா 608 வரும். ஸோ செகண்டாக அவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து அவருக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் வந்து டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 608. இப்போ ஃபைனலாக என்ன பார்க்க சொல்லியிருக்காங்க, வாட் வில் பி தி இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 1680. ஃபஸ்ட்டு வந்த டிஃபரன்ஸ் வந்து 1680. செகண்ட் வந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 608. ரைட். அப்போது ஃபைனலாக இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன வரும் 1072 வரும். ஸோ 1072 அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர் 1072 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A man has an income of 1,20,000. He spent 20% on the income on education, remaining 2B% on PF. Remaining, he invested in NIPS and SSY in the ratio of 3:5. If the amount spent on SSY is rupees 4,200, then find the value of B ன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த மேனோட டோட்டல் இன்கம் கொடுத்துருக்காங்க 1,20,000. ஸோ டோட்டல் இன்கம் 1,20,000. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, எஜுகேஷனுக்கு 20% ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஸோ எஜுகேஷனுக்கு 20% ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இதில் 20% எவ்வளவு 10%ங்கிறது ஒரு ஜீரோ விட்டுட்டிங்கன்னா வந்துடும். சரியா, 10%ங்கிறது 12,000. அப்போ 20%ங்கிறது 24,000 வரும். ரைட். அடுத்து ரிமைனிங்கில், ஸோ ரிமைனிங்கில் என்ன பண்ணுறாரு 2B% பிஎஃப்க்கு சென்ட் பண்ணுறாரு. ஸோ ரிமைனிங்கில் 2B% பிஎஃப்க்கு சென்ட் பண்ணுறாரு. தென் அகைன் ரிமைனிங்கில் என்ன பண்ணுறாரு NIPS SSY. ஸோ NIPS SSY இந்த ரெண்டுக்கும் ரெண்டுலேயும் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க 3:5ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த SSYக்கான அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 4,200. சரியா, இந்த இப்போ 5 தான் 4,200னா 3 எவ்வளோன்னு பார்க்கலாமா. ஸோ 5 தான் 4,200 அப்படின்னா அந்த சால்வ் பண்ணால் என்ன வரும் 840 வரும். ரைட். இப்போ 3 into 840, 3 into 800 2,400, 3 into 40 120. அப்போ என்ன வரும் டோட்டலாக 2520 வரும். 2520 வரும். 2520 சொல்லி வரும். இப்போது நமக்கு டோட்டல் இன்கம் தெரியும் 1,20,000. எஜுகேஷனுக்கு 24,000 தெரியும். NIPS அண்ட் SSYக்கு 2520 840ங்கிறது தெரியும். அப்போது இந்த டோட்டல் இன்கம்லேருந்து இந்த 3 எக்ஸ்பென்ஸையும் மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த பிஎஃப்கான எக்ஸ்பென்ஸ் கிடச்சிருமா. ஸோ ஏன்னா அங்கே சேவ் பண்ணாருன்னு எந்த ஒரு அமௌண்ட்டும் கொடுக்கல. ஸோ இது இவ்வளோ சேவ் பண்ணாருன்னு எந்த லைனுமே கொடுக்கல. அப்போ ரிமைனிங் அமௌண்ட்டு நம்ம பிஎஃப்னே எடுத்துக்கலாம். சரிங்களா. அப்போ ரிமைனிங் அமௌண்ட் பாருங்கள், டோட்டல் 1,20,000. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன வருது 24,000, 2520 840. சாரி 4,200. 840 இல்லை 4,200. ஸோ 24 இங்கே ஒரு 2,000 இருக்குது, 26 இங்கே ஒரு 4,000 இருக்குது, 30,000 ஆச்சா. இந்த ரிமைனிங் பேலன்ஸை பாருங்கள் 200 520 என்ன வரும் 720. அப்போ டோட்டலாக 30,720ங்கிறது அவர் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இருந்திருக்கு. ஸோ ஐ மீன் பிஎஃப்பை தவிர்த்துட்டு ரிமைனிங் உள்ள டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 1,20,000 அவரோட டோட்டல் இன்கம். அப்போது இதில் ரிமைனிங் என்ன வரும், இப்போ 1,20,000லேருந்து 30,000 போச்சுன்னா 90,000 வரும். அந்த 90,000லேருந்து 720 போச்சுன்னா 89,280 வரும். ஸோ 89,280ங்கிறது அவர் பிஎஃப்க்கு ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டு. நமக்கு ஃபைனலாக என்ன கேட்குறாங்க, வேல்யூ ஆஃப் பி தான் கேட்குறாங்க. ஸோ வேல்யூ ஆஃப் பி எங்கே கொடுத்துருந்தாங்க, ஸோ அவர் எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணது போக ரிமைனிங்கில் 2B% தான் என்னது இந்த பிஎஃப்க்கு ஸ்பெண்ட் பண்ண 89,280. அப்போது இது ரிமைனிங் அமௌண்ட்டில் எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தா நமக்கு 2Bயோட வேல்யூ கிடைக்கும். சரியா, இது ரிமைனிங்கில் எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தோன்னா 2Bயோட வேல்யூ கிடைக்கும். அப்புறம் நம்ம அதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா பியோட வேல்யூ கிடைக்கும். ரைட். இது வந்து பிஎஃப்கான அமௌண்ட்டா, ரிமைனிங்கில் இது எத்தனை பர்சன்டேஜ்னு பார்க்கணும். அப்போ ரிமைனிங் சேலரி எவ்வளவு
டோட்டல் சேலரி 1,20,000. டோட்டல் சேலரி 1,20,000. இதில் 24,000 போயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ வரும்? 96,000 வரும். அப்போ இங்கே 96,000 போடணும். இன்ட்டு 100 போட்டால் இதுதான் என்னது? 2B%. இதோட வேல்யூ தான் என்னது? 2B. 2 0க்கு 2 0 போயிடும். இங்கேயும் 2 0 போயிடும். அகைன் இங்கே 1 0 இருக்குது, இங்கேயும் 1 0 போயிடும். ஸோ 96ஆல் அதை சால்வ் பண்ணணும். 96ஆல் சால்வ் ஃபஸ்ட்டு 8ஆலேயே சால்வ் பண்ணலாம், இல்லை 4ஆல் சால்வ் பண்ணலாம். 4ஆல் சால்வ் பண்ணால் 24ன்னு வரும். இங்கே 2232ன்னு வரும். 2232ன்னு வரும். அகைன் 6ஆல் சால்வ் ஆகும். 6ஆல் சால்வ் ஆச்சுன்னா 4. இங்கே 3 வரும், 18. ரிமைனிங் 4 இருக்கும், 7. ரிமைனிங் 1 இருக்கும். ஸோ 2 வரும், 372. அகெயின் இந்த 4ஆல் சால்வ் பண்ணணும். 4ஆல் சால்வ் பண்ணால் 9க்கு 36 வரும், ரிமைனிங் 1 3. அப்போது 93ன்னு ஃபைனல் வேல்யூ வருது. 2Bயோட வேல்யூ எவ்வளவு? 93ன்னு சொல்லி வருது. ரைட். அவங்க நம்ம கேட்குறது என்ன கேட்குறாங்க? பியோட வேல்யூ. அப்போ அகைன் அந்த 93யை 2ஆல் டிவைட் பண்ணணும். B ஈக்குவல் டு 93 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 46.5ன்னு வரும். ஸோ 46.5ன்னு வரும். 46.5 தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. 46.5 தேர்ட் ஆப்ஷன். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The cost price of the table and a chair is rupees 140 and rupees 110 respectively. The markup price of the table and the chair is same, and the discount allowed on table and the chair is 20% and 30% respectively. If the overall profit is 20%, then find the markup price of chair னு கொடுத்துருக்காங்க. ரைட். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு டேபிளுக்கும் சேருக்கும். டேபிளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 140, சேருக்கு 110ன்னு வருது. ரைட். அடுத்த லைனு மார்க்குப் ப்ரைஸ் ஆஃப் த டேபிள் அண்ட் த சேர் இஸ் சேம்னு கொடுத்துட்டாங்களா? அப்போது மார்க்குப் ப்ரைஸு டேபிளுக்கு என்னவோ அதுதான் சேர், ரெண்டுமே ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ மார்க்குப் ப்ரைஸ் எங்கேயுமே நமக்கு மென்ஷன் பண்ணல. தெரியாததுனால நம்ம 100xன்னு எடுத்துக்கலாம். தெரியாததுனால நம்ம 100xன்னு எடுத்துக்கலாம். ரெண்டு மார்க்குப் ப்ரைஸுமே சேம் தானே, அப்போ இங்கேயும் 100xன்னு எடுத்துக்கலாம். ரைட். அடுத்தது பாருங்க, டிஸ்கவுண்ட் அலவுட் ஆன் த டேபிள் அண்ட் த சேர் இஸ் 20%, 30% கொடுத்துருக்காங்களா? ஸோ இங்கே 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா இதில் 20% மைனஸ் ஆகிட்டு ரிமைனிங் 80% தான் என்னவா இருக்கும்? செல்லிங் ப்ரைஸாக இருக்குமா? அப்போது இதில் 20% போயிடுச்சுன்னா ரிமைனிங் 80xன்னு இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே 30% கொடுத்துருக்காங்க. அப்போ ரிமைனிங் செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? 70xன்றது இருக்கும். ரைட். அடுத்த லைனில் என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ ஓவரால் ப்ராஃபிட் இஸ் 20%. ஸோ ஓவரால் ப்ராஃபிட் எங்கேருந்து பார்க்கணும்? ஓவரால் காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து தான் பார்க்கணும். ஓவரால் ப்ராஃபிட் எவ்வளவு? 20%. இப்போது ஓவரால் காஸ்ட் ப்ரைஸ் பாருங்கள், 140 + 110 ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? 215 வரும். அப்போ ஓவரால் காஸ்ட் ப்ரைஸுங்கிறது என்னது? 250. இப்போது ஓவரால் ப்ராஃபிட் எவ்வளவு? 20%. அப்போ இதில் 20% ஆட் பண்ணணும். இதில் 10%ங்கிறது 25. அப்போ 20% என்னது? 50. இப்போ 250ங்கிறது காஸ்ட் ப்ரைஸ், ஓவரால் காஸ்ட் ப்ரைஸு. 50ங்கிறது ஓவரால் ப்ராஃபிட்டு. இது ரெண்டையும் ஆட் பண்ண என்னது? காஸ்ட் ப்ரைஸு ப்ளஸ் ப்ராஃபிட் ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? செல்லிங் ப்ரைஸ் வருமா? அப்போது ஓவரால் செல்லிங் ப்ரைஸ், ஓவரால் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? 300ன்னு வரும். ஸோ ஓவரால் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 300. நமக்கு ரேஷியோவில் ரெண்டு செல்லிங் ப்ரைஸ் எப்படி இருக்குது? 80x + 70x. 80x + 70x எவ்வளோ வரும்? ஓவரால் செல்லிங் ப்ரைஸு ரேஷியோவில் 150xன்னு வரும். 150x 300. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 2ன்னு வந்திருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ 2ன்னு வந்திருக்கும். அவங்க என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க? ஸோ மார்க்குப் ப்ரைஸ் தான் கேட்டிருக்காங்க. சேரோட மார்க்குப் ப்ரைஸு டேபிளோட மார்க்குப் ப்ரைஸ் ரெண்டுமே சேம் தான். ஸோ 100x எவ்வளோன்னு பார்த்தா போதும். எக்ஸோட வேல்யூ 2னா 100x எவ்வளோ வரும்? 200ன்னு வரும். ஸோ 200ங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் டி, ஃபோர்த் ஆப்ஷன் 200. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A and B started a business and the investment of A is rupees 2,000 more than that of B. A investment for 8 months and B investment for a year. If at the end of the year the total profit is rupees 6,800, then find the investment of B. Note, the profit share of A is 16x
where x square plus 410 equal to 40,410 கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ இங்கே இந்த நோட்டில் பாருங்க, இந்த ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் ஏ இஸ் எவ்வளவு 16x கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 410 இஸ் ஈக்குவல் டு 40,410. இந்த 410 இங்கே வந்தால் மைனஸ் ஆகிடுமா? ஸோ 40,410 மைனஸ் 410 என்ன ஆகிடும், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 40,000 ஆகிடுமா? ரைட். இப்போ எக்ஸோட வேல்யூ பார்க்கணும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 40,000. ஸோ 2 0 இருந்துச்சுன்னா ஒரு 0 போட்டுக்கணும். இங்கேயும் 2 0 இருக்குது, ஒரு 0 போட்டுக்கலாம். ரைட். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 4 மட்டும்தானே இருக்குது. 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும், 2ன்னு வரும். ரைட். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 200. எக்ஸோட வேல்யூ 200. ஏவோட ப்ராஃபிட் ஷேர் பார்க்கலாமா? இதில் ஏவோட ப்ராஃபிட் ஷேர் எவ்வளவு, 16x. எக்ஸோட வேல்யூ 200. அப்போ 16xோட வேல்யூ என்ன வந்திருக்கும், 3,200 வந்திருக்கும். 3,200 வந்திருக்கும். ரைட். அதுக்கு முந்தின லைன் பாருங்க, டோட்டல் ப்ராஃபிட்னு என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் ப்ராஃபிட் இஸ் rupees 6,800 கொடுத்துருக்காங்க. ரைட். டோட்டல் ப்ராஃபிட் 6,800. சரியா? அதில் ஏவோட ப்ராஃபிட் 3,200. அப்போ ரிமைனிங் பியோட ப்ராஃபிட் என்ன வரும், 3,600 வருமா? இது பிக்கான ப்ராஃபிட் ஷேர். ரைட். ப்ராஃபிட் ஷேர் இது. ஏவோட ப்ராஃபிட் ஷேர் 3,200, பியோட ப்ராஃபிட் ஷேர் 3,600. ரைட். என்ன ரேஷியோவில் இருக்குது, 400ஆல் காமனாக கேன்சல் ஆகும். இல்லைனா 2 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 32 36. 4ஆல் காமனாக கேன்சல் ஆகுமா? அப்போ 8, பிக்கு என்ன இருக்குது, 9 இருக்குது. 8:9ங்கிறது ப்ராஃபிட் ஷேர். இப்போ தான் நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏ அண்ட் பி ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் and the investment of A is rupees 2,000 more than that of B ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏ அண்ட் பி 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஏ பி 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட்டு பியோட இன்வெஸ்ட்மெண்ட்டை விட 2,000 எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ரைட். அப்போ இங்கே எக்ஸ்னா இங்கே எக்ஸ் ப்ளஸ்ஸு 2,000 இருக்கும். ரைட். அடுத்து டைம் பீரியட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஏ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் 8 months, பி ஃபார் இயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 12 months. ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட்டு 8 month இருந்திருக்கு, பியோட இன்வெஸ்ட்மெண்ட்டு 12 month இருந்திருக்கா? ரைட். இப்போது என்ன ரேஷியோவில் இருக்குது, 2:3ங்கிற ரேஷியோவில் இருக்குது. ரைட். இப்போ இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன வந்துடும், 2xன்னு ஆகிடும். ப்ளஸ் 2ஆல் 2,000 மல்டிபிள் பண்ணோன்னா 4,000 ஆகிடும். ரைட். இங்கே பாருங்கள் 3 × x இருக்கா, அப்போ என்ன வரும், 3xன்னு ஆகிடும். ஸோ இது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு டைமை வச்சு கண்டுபிடிச்ச ப்ராஃபிட் ரேஷியோ. அங்கே என்ன ரேஷியோ வந்துச்சு, அவங்க கொடுத்துருக்க வேல்யூ படி 8:9 வந்ததா, 8:9 வந்தது. 8:9. சரிங்களா? இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ இங்கே 3 இருக்குது, இங்கே 9 இருக்குது, அப்போ இங்கே 3ன்னு ஆகிடும். சரியா? ரைட். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 × 2x என்ன வரும், 6xன்னு வருமா? ரைட். அடுத்து 3 × 4,000 12,000 வரும். ரைட். இப்போ இங்கே எக்ஸ் மட்டும் இருக்குது, இங்கே 8 இருக்குது. கிராஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா 8xன்னு ஆகிடும். ரைட். இந்த 6x இங்கே வந்து என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடுமா? அப்போ ஃபைனலாக என்ன இருக்கும், 2x இஸ் ஈக்குவல் டு 12,000 இருக்கும். 2x 12,000 இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ இதை 2ஆல் டிவைட் பண்ணால் வந்துடும். 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6,000 அப்படின்னு வரும். எக்ஸோட வேல்யூ 6,000. அப்போ பியோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் எக்ஸு, ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2,000. பியோட இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டாங்கன்னா 6,000 இங்கே போட்டுடலாம். ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டாங்கன்னா அது கூட 2,000 மட்டும் ஆட் பண்ணி 6,000 + 2,000 இஸ் ஈக்குவல் டு 8,000 போடணும். அவங்க ஃபைனலாக கேட்டிருக்கிறது பியோட இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பின்னு தான் கேட்டிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பியை நம்ம எக்ஸ்ன்னு தான் எடுத்தோம். ஸோ அப்போ 6,000 அப்படிங்கிறது தான் ஆன்சர், 5th ஆப்ஷன். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A vessel contains 60 liters of milk and water. The quantity of milk is 3 times of the quantity of water. Now 8 liters of mixture are taken out and p liters of milk and q liters of water are added to the mixture such that the ratio of milk to water becomes 9:5 respectively. If the sum of p and q is 18 liters, then find the value of p ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட்.
ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஏங்கிற வெசலில் 60 லிட்டர் மிக்சர் இருக்குது சரிங்களா. அப்போ டோட்டல் எவ்வளவு 60 லிட்டர் மிக்சர் இருக்குது, மில்க்கும் வாட்டரும் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ரைட். அடுத்தது என்னென்னு, the quantity of milk is 3 times of வாட்டர்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ என்ன ரேஷியோ, வாட்டர் 1னா மில்க்கு 3ன்னு இருக்கணும். 3:1ங்கிற ரேஷியோவில் இருக்குது. ரைட். இப்போ ஸ்பிளிட் பண்ணி போடலாமா, 3:1 ஆட் பண்ணிங்கன்னா 4 வருமா. 4x தான் 60 அப்படின்னா ஒரு எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 15 வரும். ஸோ ஒரு எக்ஸோட வேல்யூ 15 வந்துச்சுன்னா வாட்டர் வந்து 15 லிட்டர்ஸ் இருக்கும், மில்க் வந்து 45 லிட்டர்ஸ் இருக்கும். ரைட். மில்க் 45 லிட்டர்ஸ், வாட்டர் வந்து 15 லிட்டர்ஸ். இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, நவ் 8 லிட்டர்ஸ் ஆஃப் மிக்சர் ஆர் டேக்கன் அவுட்னு சொல்கிறாங்களா. 8 வெளியில் போகுது. 8 வெளியில் போச்சுன்னா என்ன ரேஷியோவில் போகும், இதே 3:1 ரேஷியோவில் தானே போகும். இதே 3:1 ரேஷியோவில் தான் போகும். அப்போ 3:1, 4 தான் 8னா 1ஓட வேல்யூ 2ன்னு வருமா. 4 தான் 8னா 1ஓட வேல்யூ 2ன்னு வரும். அப்போ இங்கே 3 இருக்க வேண்டிய இடத்துல 6 வெளியில் போயிருக்கும் சரியா, ஏன்னா 1ஓட வேல்யூ 2 தானே. அப்போ இந்த 3x இருக்கிற இடத்துல 6 வெளியில் போயிருக்கும். 1x இருக்கிற இடத்துல 2 வெளியில் போயிருக்கும். 1x இருக்க வேண்டிய இடத்துல 2 வெளியில் போயிருக்கும். ரைட். அப்போ ரிமைனிங் மிக்சரில் என்ன இருந்திருக்கும், இங்கே 39 இருந்திருக்கும், இங்கே என்ன இருந்திருக்கும் 13 இருந்திருக்கும் சரியா. 39 இருந்திருக்கும், 13 இருந்திருக்கும். ரைட். இப்போ அவங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க, and p liters of milk and q liters of water are added to the mixture such that the ratio of milk to water becomes 9:5ன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, p மில்க் ஆட் பண்ணுறாங்க, இங்கே q வாட்டர் ஆட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ரேஷியோ என்னவா மாறுது 9:5ன்னு மாறுது. ரைட். இப்போ ஃபைனலாக எவ்வளோ இருந்துச்சு, 39 மில்க் இருந்துச்சு, 13 வாட்டர் இருந்துச்சு. ரைட். அதில் p மில்கையும் q வாட்டரையும் ஆட் பண்ணுறாங்க. ஃபைனல் ரேஷியோ என்னவா மாறுது 9:5ன்னு மாறுதா. 9:5ன்னு மாறுது. இப்போ அவங்க ஃபைனலாக கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, சம் கொடுத்துருக்காங்க p and q. if the sum of p and q is 18 liters then find the value of p. ஸோ மில்க் வந்து ஃபைனலாக நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணோம் இல்லையா, அதோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இந்த வேல்யூ தான் கேட்குறாங்க. ரைட். இப்போது இதோட டோட்டல் என்ன, இனிஷியலாக 60 லிட்டர்ஸ் இருந்தது, அதில் 8 ரிமூவ் ஆயிடுச்சா. அப்போ ரிமைனிங் இதோட டோட்டல் என்னவா இருந்திருக்கும் 52ன்னு இருந்திருக்கும் சரியா. 52ன்னு இருந்திருக்கும். இது ஓவரால் மிக்சராக நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு மிக்சரில் இப்போ 52 இருக்குது. அது கூட p and q ஆட் பண்ணுறாங்களா. p and qக்கு டோட்டல் சம் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். p and qக்கு சம் என்னது 18 கொடுத்துட்டாங்களா. p and qவோட சம் வந்து 18. அப்போ ஆல்ரெடி 52 அப்படிங்கிற ஒரு மிக்சர் இருக்குது, அதில் ஒரு p and qங்கிற 18ங்கிற வேல்யூ ஆட் பண்ணுறாங்க. அப்போ ஃபைனலாக என்ன ஆகிடும், டோட்டல் மிக்சர் வந்து 17 ஆகிடுமா. டோட்டல் மிக்சர் 17 ஆகிடும். அந்த 70 தான் இந்த 9:5ங்கிற ரேஷியோவில் இருக்குது. 70 தான் 9:5ங்கிற ரேஷியோவில் இருக்குது. ரைட். இப்போது இந்த 9:5 ஓவரால் என்னது 14. அந்த 14 தான் 70 அப்படின்னா 1ஓட வேல்யூ என்ன வரும் 5ன்னு வருமா. 1ஓட வேல்யூ 5ன்னு சொல்லி வரும். அப்போது 9 × 5 என்ன இருக்கும் 45 இங்கே இருக்கும். 5 × 5 25 இங்கே இருக்கும். நம்ம இங்கே பியோட வேல்யூ மட்டும் ஃபைன் பண்ணால் போதும். அப்போ இதை மட்டும் போட்டுக்கலாம். 9 × 5 எவ்வளவு 45. அப்போது இனிஷியலாக 39 மிக்சர் நமக்கு இருக்குது. ஆக்சுவலாக அங்கே வந்து 45 இருந்தது, 6 ரிமூவ் ஆயிடுச்சு. ரிமூவ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது 39 இருக்குது. அது கூட p ஆட் பண்ணுறாங்க, 45 ஆகுது. அப்போ பியோட வேல்யூ என்னவா இருக்கும் 45 மைனஸ் 39 தான் என்னது பியோட வேல்யூவாக இருக்கும். பியோட வேல்யூ எவ்வளவு, பியோட வேல்யூ வந்து 6. பியோட வேல்யூ இஸ் 6. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A boat can cover 120 km downstream in 2.5 hours and the speed of the boat and speed of stream in the ratio 7:5. If the boat can cover d minus 24 km upstream in 7.5 hours, then find the time taken by the boat to cover d kilometer in still water ன்னு கேட்டிருக்காங்க. ரைட். ஃபஸ்ட்டு போட்டோட டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீடு பார்க்கலாம். ஸ்பீடு டவுன்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு என்னது, ஜென்ரலாக ஸ்பீடுனா டிஸ்டன்ஸு டிவைடட் பை
டைம் பார்ப்போம். இங்கே நமக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. டவுன் ஸ்ட்ரீமில் போன டிஸ்டன்ஸ் வந்து 120 கிலோமீட்டர். டைம் என்ன கொடுத்துருக்காங்க? 2.5. அப்போ 120 டிவைடட் பை 2.5 என்ன வரும்னு பார்க்கணும். ஸோ 120 டிவைட் பை 2.5 ஜென்ரலாக என்ன வரும்? 48ன்னு வரும். சரிங்களா? 48ன்னு வரும். ரைட், இது டவுன் ஸ்ட்ரீம். அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க? அந்த ஸ்பீட் ஆஃப் த போட் அண்ட் ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் இந்த ரேஷியோ 7:5. போட்டுக்கும் வாட்டருக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 7x 5x. ரைட்டா? இப்போ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடுங்கிறது என்னது? போட் ப்ளஸ் வாட்டர் தானே டவுன் ஸ்ட்ரீமு. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் எனக்கு 48ன்னு வரணும். ரேஷியோவில் ரெண்டையும் ஆட் பண்ணால் என்னது? 12x. 12x. அந்த 12x தான் 48னா எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 4ன்னு வரும். எக்ஸோட வேல்யூ 4ன்னு வரும். எக்ஸோட வேல்யூ 4 அப்படின்னா போட் 7x இருக்கா? அப்போ 7 × 4 28 வருமா? 7 × 4 28. வாட்டர் 5x இருக்கா? அப்போ 5 × 4 20ன்னு வரும். ரைட், இப்போ எனக்கு போட் ஸ்பீட் தெரியும் 28, வாட்டர் ஸ்பீட் தெரியும் 20, டவுன் ஸ்ட்ரீமு பார்த்தாச்சு 48. இப்போ அப்ஸ்ட்ரீம் பார்க்கலாமா? அப்ஸ்ட்ரீம் என்ன? போட் மைனஸ் வாட்டர் தானே. அப்போ 28 மைனஸ் 20 என்ன வரும்? 8ன்னு வரும். இதுதான் என்னது? அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட். ரைட், அடுத்த லைன் என்ன சொல்லிருக்காங்க? If the boat can cover D minus 24 km upstream in 7.5 hours கொடுத்துருக்காங்களா? ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க D minus 24. டிஸ்டன்ஸ்னா என்னது? ஸ்பீடு இன்ட்டு டைமு. ஸ்பீடு இன்ட்டு டைமு. டைமு பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? 7.5 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் வந்து 7.5 ஹவர்ஸ். அப்ஸ்ட்ரீமுக்கு ஸ்பீடு என்ன? ஏன்னா அப்ஸ்ட்ரீம் தானே மென்ஷன் பண்ணிக்காங்க. அப்ஸ்ட்ரீமுக்கு ஸ்பீடு என்ன? 8. அப்போது இங்கே 8ன்னு போட்டாச்சு. அப்போ D minus 24ஓட வேல்யூ 8 × 7.5. இங்கே என்ன வரும்? இது என்ன பண்ணலாம்? இதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம், 4ன்னு ஆக்கிக்கலாம். இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம், 15 ஆக்கிக்கலாம். இப்போ இது ரெண்டோட மல்டிப்ளிகேஷன் சேமாக தான் இருக்கும். ஸோ 8 × 7.5ங்கிறதும் 4 × 15ங்கிறதும் சேமாக தான் இருக்கும். 60 அப்படின்னு வரும். சரிங்களா? 4 × 15 60 அப்படின்னு வரும். இதுதான் என்னது? D minus 24ஓட வேல்யூ. D minus 24ஓட வேல்யூ 60. அப்போ டியோட வேல்யூ என்ன வரும்? இந்த -24 இங்கே போனால் +24ன்னு ஆகிடும். அப்போ 60 + 24 84ன்னு ஆகிடும். 60 + 24 84ன்னு ஆகிடும். இது டியோட வேல்யூ. அடுத்த லைனு, then find the time taken by the boat to cover D kilometer in still waterன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டைம் பார்க்க சொல்லியிருக்காங்க. டைம்னா டிஸ்டன்ஸு டிவைடட் பை ஸ்பீடு போடணும். டிஸ்டன்ஸ் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க? D கிலோமீட்டர். நம்ம ஆல்ரெடி D கிலோமீட்டருக்கு 84 பார்த்தாச்சு. அடுத்து ஸ்டில் வாட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ போட் ஸ்பீடு எடுத்துக்கணும் 28. அப்போ அவங்க கேட்டிருக்க டைம் என்ன? டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸு டிவைட் பை ஸ்பீடா? டிஸ்டன்ஸு D தானே பார்க்க சொல்லியிருக்காங்க, 84. ரைட், ஸ்பீடு ஸ்டில் வாட்டர் ஸ்பீடு போட் ஸ்பீடு 28. ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு 3 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ 3 hours ஆகும். D கிலோமீட்டரை ஸ்டில் வாட்டரில் அந்த போட் கவர் பண்ணுறதுக்கு 3 hours ஆகும். ரைட், 3 hours. 5th ஆப்ஷன் 3 hoursங்கிறதா ரைட் ஆன்சர். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The side of a cube is 4 cm more than the side of a square. If the ratio of the lateral surface area of the cube and the area of the square is 9:1 respectively, then find the volume of the cube. ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கியூபோட சைடு ஸ்கொயரோட சைடை விட 4 cm மோர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்கொயரோட சைடு வந்து ஏன்னே எடுத்துக்கலாம். அப்போ கியூபோட சைடு என்னவா இருக்கும்? இதை கேபிட்டல் ஏன்னு எடுத்திங்கன்னா A+4ன்னு இருக்கும். ரைட், அடுத்த என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ரேஷியோ ஆஃப் த லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப் அந்த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஸ் 9:1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கியூப். ஸோ லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியானா சுற்றி இருக்கிற ஏரியா. 4 வால்ஸ் இருக்குமா கியூப்பில்? ஒரு வாலுக்கு A² ஏரியா இருக்கும். அப்போ அந்த 4 வாலுக்கு 4A² இருக்கும். சரியா? 4A² நம்ம கேபிட்டல் ஏன்னு எடுத்துருந்தோம். கேபிட்டல் A² வரும். டிவைடட் பை ஏரியா ஆஃப் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சைட் ஆஃப் ஸ்கொயர் நம்ம ஏன்னு தான் எடுத்திருந்தோம். அப்போ அதை A² எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கான ரேஷியோ தான் 9/1.
1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட். அடுத்து 4a² ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 4a² இஸ் ஈக்குவல் டு 9a²ன்னு இருக்குது. ரைட். இப்போது ரெண்டையும் சேமாக மாற்றிக்கலாம். இந்த ஏங்கிறது என்ன? a+4 தானே. ஸோ அப்போ அந்த a+4 இங்கே அப்ளை பண்ணலாம். இப்போ 4 × a+4 தி ஹோல் ஸ்கொயர், 4 × a+4 பவர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9a² அப்படின்னு வரும். ஸோ 9a²ன்னு வரும். ரைட். இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a + b தி ஹோல் ஸ்கொயர். இதுக்கு என்ன வரும்? a² + b² + 2ab அப்படின்னு வரும். அப்போ 4 × இது ஏவோட வேல்யூ, இது பியோட வேல்யூன்னு எடுத்துக்கணுமா? a² என்ன? a தான் இருக்குது, a² ப்ளஸ் b² என்ன? b இடத்துல 4 இருக்குது, அப்போது 4² 16 வரும். ப்ளஸ்ஸு 2ab போடணுமா? 2 × 4 8a. அப்போ ஓவரால் என்ன வரும்? 8aன்னு சொல்லி வரும். இங்கே என்ன இருக்குது? 9a² அப்படியே இருக்குது ரைட் ஹேண்ட் சைடு. ரைட். இப்போ 4ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும்? 4a² ப்ளஸ் 4 × 16 64 ப்ளஸ் 32a. இது இங்கேருந்து வந்தது இஸ் ஈக்குவல் டு 9a² ஆகும். ரைட். இப்போ இங்கே 9a² இருக்குது, இங்கே 4a² இருக்குது, அங்கே மைனஸ் ஆகிடுமா? 5a². 5a². இப்போ அந்த சைடு தான், ஏன்னா a² வந்து குவாட்ரட்டிக்கில் ப்ளஸ்ஸாக இருக்கும், இது குவாட்ரட்டிக் தான் வரும். a² எப்போவுமே இந்த x² வேல்யூ ப்ளஸில் இருக்கணும். அப்போ இந்த 5² அங்கே இருந்ததுன்னா ரிமைனிங் இந்த 2 வேல்யூமே இங்கே போயிடணும். ஸோ அப்போது a² பார்த்தாச்சு. அடுத்து ஏவோட வேல்யூ ப்ளஸ் 32ன்னு இருக்குது, இங்கே வந்து என்ன ஆகிடும்? -32aன்னு ஆகிடும். ரைட். அடுத்து ப்ளஸ் 64ன்னு இருக்குது, இங்கே வந்ததுன்னா -64ன்னு ஆகிடும், ஈக்குவல் டு 0. ரைட். இப்போது இந்த 5ஆல் காமனாக கேன்சல் ஆகிற மாதிரி நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். இல்லை, ஸோ நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஒருவேளை இங்கே 35 இங்கே 65 இருந்துச்சுன்னு வைங்களேன், 5ஆல் கேன்சல் ஆகும். அப்போ 35னா 7 போட்டுடணும், 65னா 13 போட்டு அடுத்து சால்வ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரைட். இப்போது மைனஸ்ன்னு இருக்கா? மைனஸ்னால் 2 சிம்பிள் ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு போடுவோம். 5 × 64. அப்போது 5 64 8 × 8ன்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ எனக்கு டிஃபரன்ஸ் வந்து 32 வரணுமா? 5 × 8 என்ன வரும்? 40. 40 இருக்குது, 8 இருக்குது. ஸோ டிஃபரன்ஸ் என்ன வரும்? 32 வந்துருச்சு. அப்போ இங்கே 40 போட்டுக்கணும், இங்கே 8 போட்டுக்கணும். ரைட். இப்போ இந்த மைனஸ் வேல்யூ வந்து நமக்கு தேவையில்லை, அதை கேன்சல் பண்ணிடலாம். பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் வேணும். ஸோ அது 40ன்னு எடுத்தாச்சு. ரிமைனிங் அந்த 500ன்னு சொல்லியா, இங்கே அந்த 5ஆல் நமக்கு வந்த வேல்யூவை டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பை 5 போட்டிங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ என்ன வரும்? 8ன்னு வரும். ஸோ ஏவோட வேல்யூ 8ன்னு வரும். அவங்க என்ன பார்க்க சொல்லியிருக்காங்க? தென் ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் கியூப்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் கியூபோட சைடு என்ன? a+4. நம்ம இந்த கேபிட்டல் ஏவை தான் கியூபோட சைடாக எடுத்துக்கிட்டோம். கியூபோட சைடு வந்து a+4. ஏவோட வேல்யூ 8ன்னு பார்த்தோமா? ஏவோட வேல்யூ 8. அப்போ a+4 கேபிட்டல் ஏ என்ன வரும்? 12ன்னு வருமா? கேபிட்டல் ஏவோட வேல்யூ 12. ரைட். வால்யூம் ஆஃப் கியூப்னு கொடுத்துட்டாங்க. கியூபோட வால்யூம் ஃபார்முலா என்ன? a³ தானே. ஸோ a³ தான் வரும். ஏவோட வேல்யூ, கேபிட்டல் ஏவோட வேல்யூ 12. அப்போது 12³ தான் வரும். 12³ என்ன? 1728ன்னு வரும். ஸோ 1728ங்கிறது தான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் சி 1728. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் RBI அசிஸ்டன்ட் மெயின்ஸ் லெவல் குவான்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த சம்ஸை 1 or 2 டைம்ஸ் நீங்கள் அகைன் சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இதே சீரீஸில் நம்ம இதுக்கு முன்னாடி சில வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் பார்த்து அதில் உள்ள சம்ஸையும் சம்டைம்ஸ் போட்டு பாருங்கள். ஸோ அப்படி நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு மெயின்ஸ் லெவல் அரித்மெட்டிக் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.